வெள்ள பாதிப்பில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் ஆகிய நீர்வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதே இந்த பாதிப்பிற்கு காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் அரசு அறிவித்துள்ள நிவாரணம் போதாது என்றும், உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், சேதமடைந்த விளை நிலத்திற்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிற நிவாரண உதவிகள் போதுமானதல்ல. குறிப்பாக இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். 4 லட்சம் ரூபாய் என்றுதான் அறிவித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொகை உயர்த்தப்பட வேண்டும். அதேபோல விவசாயத்திற்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் விவசாயிகள் அந்த நஷ்டஈட்டை பெற்று, இழப்பீடை பெற்று மீண்டும் மறுசாகுபடியை தொடங்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.